அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல சனி, ஏழரை சனியோட கடைசி பார்ட். இந்த பார்ட்ல பெருசா பாதிப்பு வந்துருமானா, நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன், பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனாலும் பண விஷயத்துல செலவு பண்றதுல எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? திட்டமிட்டு செலவு செய்யணும். கடன் படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். கடன் நம்ம தகுதிக்கு அளவுக்கு வாங்கினா பிரச்சனை கிடையாது, அதையும் மீறி வாங்கினா அழுத்தத்தை கொடுக்கும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, சனி யாரை தண்டிக்கிறாரு, சனி யாருக்கு பாதிப்பு கொடுக்கிறாருன்னா, பேராசையால் அதிகமாக ஆசைப்பட்டு தவறான வழியில போயிட்டு ஏர்ன் பண்ணணும், அல்லது ஒரே டைம்ல போட்டு லாபத்தை பெருசா எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லம்சமா நம்ம பணத்தை எடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தரை நம்பி ஒரு 10 லட்சத்துக்கு கொடுக்கறது, 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு மாசம் மாசம் 1 லட்சம் வருது அல்லது 50,000 வருதுன்னு சொல்றதை நம்பி கொடுக்கும் போதுதான் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது நம்ம நார்மலா நம்மளுடைய என்ன தகுதியோ அதற்கு தகுந்த ஊதியம், அதற்கு தகுந்த வாழ்க்கை என்று இருக்கும்போது பெருசா பாதிக்கிறது இல்லை. அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வரேன். அதே போல வாக்கு, நம்ம வாக்கு கொடுக்கறதுல தான் கவனமா இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். அதாவது அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, பொறுமையா இருக்கிறது நல்லது. அதே போல நான் இதை செஞ்சு தரேன், நான் அவங்க கடனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றலாம் வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. அப்படி விட்டுட்டாக அந்த கடன் நமக்கே வந்துடுற மாதிரி பிரச்சனையை உருவாக்கிடும். நான் பாத்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாவே மாறிடும். அதுதான் முக்கியம். வாக்கில் சனின்றது அதுதான். அதே போல பாத்தீங்கன்னா, இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு. புரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு, முயற்சியை நிறைய செய்ய வைப்பாரு, அலைச்சல்களும் இருக்கும், கொஞ்சம் விரயமும் ஆகும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்கு. 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறது, ஒரு பெரிய நன்மை. புதன் 6 குடிவன், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதும் பெரிய நன்மைதான். மாதத்தோட முதல் பகுதியில சூரியன் அப் டு ஜூன் 15ஆம் தேதி வரலும் 5ஆம் பாவகத்துல குருவை அசங்கப்படுத்தி இருப்பாரு. அப்போ 5ஆம் பாவகத்துல இந்த கிரக சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க நிறைய புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். என்ன மாற்றங்களால் வாழ்க்கை மாறும், அதுதான் இந்த முக்கியமான விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்துல நிறைய தோல்விகள், சோகங்கள், பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்கல அப்படின்னாக்க கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாக கூட இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு மாற்று சிந்தனை, என்ன மாற்றங்களால் வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை செய்வீங்க. அந்த புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சில பிரச்சனைகள் இருக்கு, அல்லது இன்னும் கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கணும், இந்த சம்பளம் பத்தல அப்படின்னு ஒரு நியாயமான காரணத்துக்காக உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்க முயற்சி செய்யும் போது அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு புதிய வாய்ப்பும் கிடைக்கும். வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பா பொருளாதார ரீதியா பெரிய அளவுக்கு கஷ்டம் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பணம் வரும், புத்திசாலித்தனத்தால பணம் ஈற்றுவீங்க. அதுவும் குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாகவே இருக்கும். 8குரியவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஆனாலையும் அதை விட அதிகமா டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் அதிகமா வரும். குறிப்பா குடும்ப உறவுகள்ல அல்லது குடும்ப உறவுகளுடைய நச்சரிப்பால் ஏதோ ஒரு வகையில ஒர்க் பண்ற இடத்துல கூட சக பணியாளர்களால, மேலதிகாரிக்காக நீங்க இருக்கீங்கன்னாக்க சக பணியாளருடைய கோஆபரேஷன் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்த கோபம், டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அப்பதான் லாபங்கள் ஏற்படும். இங்க சூரியன் குருவை அசங்கப்படுத்தி இருக்கிறதுனால அரசு பணியில இருக்கிறவங்க, ஒரு பெரிய நிறுவனங்கள்ல மேலதிகாரிகளாக இருக்கீங்கன்னாக்க மேலும் பதவி உயர்வுகளாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது ப்ரொமோஷன் பேனல்ல நம்ம பேர் வருதான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கான நல்ல செய்திகளா இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு நல்ல செய்தி உண்டுன்னே சொல்லலாம். வேலை விஷயத்துல இந்த சூரியன் குருவை அசங்கப்படுத்தும் போது உங்களுக்கு குறிப்பா இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும். தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல புதனோடு இருக்கிறது பொதுவாகவே ஒரு ஹாப்பினஸ் மைண்ட்ல இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஹாப்பி மூட்ல தான் இருப்பீங்க. அதுதான் இங்க பெரிய பாசிட்டிவ். அந்த ஹாப்பி மூடு ஒருத்தருக்கு இருக்கிறதுனாக நிச்சயமா அவங்க எல்லாத்திலுமே சாதிப்பாங்கன்னு அர்த்தம், அல்லது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிப்பாங்கன்னு அர்த்தம். அந்த வகையில இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒரு ஹாப்பி மூட்ல இருப்பீங்க. எதிர்பாலினுடைய அஃபையர் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமணமே ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கு. மறுதாரத்துக்காக வரன் பாக்குறீங்க, இரண்டாவது திருமணத்துக்காகனா இரண்டாவது திருமணத்துக்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினுடைய அஃபையரால மகிழ்ச்சிகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல பாத்தீங்கன்னா சில பேருக்குள்ள காதல் கைகூடும். நீண்ட நாளா காதலிச்சிருக்கீங்க, சில சிக்கலோடு பிரிந்திருக்கீங்க, அல்லது உங்ககிட்ட நல்லா பழகினவங்க பிரிந்து போயிருக்காங்க, அல்லது காதலர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள், கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள்லாம் இருக்குன்னாக்க இந்த மனஸ்தாபங்கள்லாம் பெருசா இருக்காது. கணவன் மனைவி உறவு கூட பாத்தீங்கன்னா பிரியாம இருக்கீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கோபம் டென்ஷன் மட்டும்தான். மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒரு ஹாப்பி மூட்ல தான் ஃபேமிலி போகும். பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கீங்க கடந்த காலத்துல அப்படின்னாக்க அவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி உண்டு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில ஒண்ணு நிரந்தரமாக பிரிந்து மறுதாரம் போன்றவை ஏற்படலாம், அல்லது பிரிந்த கணவருடன் அல்லது மனைவியுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில மட்டுமே. நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, இருதாரம் ஆகணும்னு தலையெழுத்து இருக்குன்னாக்க அதை மாற்ற முடியாது. அது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நீட் தேர்வு எழுதியிருக்கிறார், அதுல ரிசல்ட் பாசிட்டிவா வருமா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு பிராப்தங்கள் இருக்கணும். நம்மளுடைய சுய ஜாதகத்துல பிராப்தம் இருந்தா இந்த நேரத்துல கோச்சாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லணும்னா அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். 5ஆம் பாவகத்துல சூரியன், குரு, புதன், சுக்கிரன் இந்த 4 கிரக சேர்க்கையால அரசு ஆதாயங்கள் உண்டு. அரசு பணிக்கு தேர்வு எழுதுறீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு, வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டுன்னு நம்ம சொல்றோம்னா நம்ம சுய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தங்கள் இருக்கணும். அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போலதான் மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் உள்ள மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம்ல குவாலிஃபையிங் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணாலையும் மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா விரும்பிய கோர்ஸ்ல சேரத்துக்கான சான்சஸ் உண்டு. ஆனா ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட்டு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலையில ஒரு மரியாதை இருக்கும். நிறைய ஒர்க் ப்ரெஷர், நிறைய டென்ஷன்கள் கடந்த காலத்தில் இருந்தாலும் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கும். பதவி ஊதியம் இருக்கும். உங்க பேரை ரெஃபர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கூட சில பேருக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதுவும் முதல் 15 நாளும் சரி, அடுத்த 15 நாளும் பரவாயில்லதான். இப்போ 15ஆம் தேதி ஜூன் மாசத்துல இருந்து சூரியன் 6ஆம் பாவகத்துக்கு போறது நல்லது. 8க்குரியவன் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். மேலும் புதன் பகவான் ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 6ஆம் பாவகத்துல, சுக்கிரனும் ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து 6ஆம் பாவகத்துல. சோ அப்போ 6ஆம் பாவகத்துல சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறது அற்புதமான அமைப்பு தான். கடன் வாங்கி கூட சில முன்னேற்றங்களுக்காக நீங்க திட்டமிடுவீங்க. குறிப்பா வீடு வாங்குறது, வீட்டுக்காக இஎம்ஐ கட்டி ஒரு பிளாட் வாங்குறது, இப்படி வாகன மாற்றம், வாகனத்துக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கூட ஏற்படும். அல்லது சில பேருக்கு வாகனத்துல செலவுகள் ஏற்பட்டு ஒரு மாற்று வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அல்லது சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேற ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு புதிய வீடே கட்டி போறதுக்கான வாய்ப்பும் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் முடியும். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்களா, ஆனா தந்தையுடைய கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு வரலாம். ஆனாலும் அதெல்லாம் உங்களுக்கு முடிவில் நன்மைகளையே ஏற்படுத்தும். அதே போல 6க்குரியவன் புதன் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கும்போது உடல்நலத்துல சில பாதிப்புகள், பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதுவும் குறிப்பா வயதானவர்களாக இருந்தா மட்டும்தான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். மற்றபடி எல்லாம் பெருசா கிடையாது, பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்காது. எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அதை எதிர்த்தவர்களால ஏன் நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு உங்களுக்கு. மொத்தத்துல ஜூன் மாதத்தை பொறுத்தவரை நிறைய பாசிட்டிவ் சொல்லலாம். நீங்க தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி உண்டு. நீங்க எந்த இடத்துல ஸ்லாக்னஸாகவும் குழப்பங்களாகவும் இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒருத்தரோட கைடன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நல்லது. நான் கேட்கக்கூடிய கைடன்ஸ் கூட ஒரு வெல்விஷர், நல்ல பர்சன், நல்ல குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட கேட்கும் போது சரியான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லைஃப்ல கணவன் மனைவிக்குள் பிரிந்திருக்கீங்க, சேருவோமா சேர மாட்டோமான்னு ஒரு அஸ்ட்ராலஜர் அணுகி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. அது எங்கிட்ட தான் எடுக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு யார் பிடித்தமான அஸ்ட்ராலஜரோ அவங்க கிட்ட கேட்டு அதை நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கான தீர்மானமான முடிவுக்கு வர்றதுதான் பெஸ்ட். அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும், தொழில் செய்யறதா, இப்போ வேலை செய்யறதா அல்லது பிசினஸ் பண்றதா அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்துல பிசினஸ் பண்றதுக்கான பிராப்தங்கள் என்பது 10ஆம் பாவகம், லக்னத்துல இருந்து சொல்றேன். 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். அல்லது 10ஆம் பாவகத்துல இல்லைன்னா கூட 4ஆம் பாவகத்துல இருந்து 10ஆம் பாவகத்தை பார்க்கணும். அந்த கிரகத்துக்கு குரு பார்வைக்கணும். இப்படி நிறைய விதிகள் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் சொந்த தொழில் செய்யும் போது வெற்றி அடையும். ஆனா அந்த தசாபுக்தி சில பேருக்கு வராம கூட இருக்கலாம். அந்த தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் செய்யும் போதுதான் வெற்றி உண்டு.
அதையும் நம்ம பாத்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம ஜோதிடத்துல கன்சல்டேஷன் எடுத்து பாக்குறதா நல்லது. திடீர்னு நம்ம சொந்த தொழில் ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் ஜாதகம் பார்க்கறது வேஸ்ட். முதல்லயே செய்யறது நல்லது. இந்த ஜோதிடம் என்பதே ஒரு ப்ரிகாஷனா நமக்கு ஒரு வழிகாட்டி தான், ஒரு டார்ச் லைட் மாதிரி. நம்ம அதன் மூலம் சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், டீகோட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஜோதிடம் என்பது நம்மளுடைய மகா ரிஷிகள்லாம் எழுதி வைத்த விஷயம்லாம் பொய் இல்லை. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் மாதம் மகர ராசிக்கு உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் மாறும். அதனால மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். வேலை விஷயத்துல புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் வரும். அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல 9ல கேது. உங்களுடைய சுற்று வட்டாரத்துல ஒரு புகழ் ஏற்படும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளா உங்களை எதிர்த்தவர்கள் அல்லது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்களாம் இன்னைக்கு முன்னாடியே பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதாவது முக்கியமா நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு புகழ் வரும். உங்களுடைய தொழில வளர்ச்சியும் புகழும் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா கூட உங்களுடைய படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சோ மொத்தத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஆன்மீக விஷயத்திலையும் தொலைதூர பயணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர். ஆனா உறவுகள் வகையில, குறிப்பா தந்தை வழி உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள், பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் அடங்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமா ரியல் எஸ்டேட்டு, கட்டிடவியல், மண்மனை தொடர்பான தொழில், விவசாயம், மருத்துவம், என்ஜினியரிங், ஆன்மீக தொழில் துறையில் இருப்பவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சிறு கடன் நடத்துறீங்க, மார்க்கெட்டிங்ல சேல்ஸ்ல இருக்கீங்க, ஆசிரியர் பணியில இருக்கீங்க, வக்கீலா இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆட்சி பெற்று 4ஆம் இடத்திலே இருக்கு. செவ்வாய் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 4ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது. வீடு, சொத்து, மனை வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அப்போ இந்த மண்மனை, ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். சகோதர வழி ஒற்றுமை மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் சகோதரர்களோட. செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு நிலையில இந்த காலகட்டத்தில் எதையும் துணைந்து செயல்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். பாசிட்டிவாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, முருகனை வழிபாடு செய்யலாம். முற்றிலும் வினைகள் தீரும். கந்த சஷ்டி கவசம் படித்து ஒரு 48 நாள் சஷ்டி விரதம் இருந்து பாருங்க. நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. தீர்க்க முடியாத சில வினைகளுக்கு விடை அந்த முருகன் வழிபாடால் உங்களுக்கு கிடைக்கும். பழனி முருகனுக்கு போயிட்டு வாங்க. பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்த நாளில் போயிட்டு வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்க தேவையில்லை, அவரே கொடுப்பார். அதுவே மாற்றம் வரும் உங்க வாழ்க்கையில. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.